வணக்கம். வழக்கம் போல் நான் வணங்குகின்ற பிரபஞ்ச வேதங்களை வணங்கி என் மனைவியை வணங்கி இந்த கேள்வி பதிலை ஆரம்பிக்கின்றேன். வர கேள்வி பதில் ரொம்ப சுவையாக இருக்குது. என்னுடைய உபநிடதத்தை விடன்னு சொல்லி எனக்கு வர ரிப்போர்ட்டை பார்க்கும்போது எனக்கு சிரிக்கிறதா அழுகிறதான்னு தெரியல. நான் கேள்விகளுக்கு பதில் சொல்கிறேன், இவ்வளோதான். அது என்னுடைய உபநிடதமோ வேதத்திற்கோ ஒப்பிட்டு பார்ப்பதற்காக இல்லை. ஆனால் அந்த கேள்விகள் நான் பேச எழுகின்ற கேள்விகளுக்கு பதில் அளிக்கும்போது பல முறை நான் ஏற்கனவே சொன்ன விஷயங்களை திருப்பி பேசுகிறேன்னான்னு எனக்கு ஒரு சந்தேகம் வருது. அதனால் அப்படி இல்லாமல் நீங்கள் கேள்வி கேட்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் உங்களை. ஏன்னா நான் பேசுகிறதே திருப்பி பேசுகிறது புத்திசாலித்தனம் கிடையாது. என்னுடைய நிகழ்ச்சியினுடைய மவுஸ் கம்மியாகிடும்னு நினைக்க தோணுது. அதனால் நல்ல கேள்விகளை கேளுங்கள், நல்ல பதில்கள் சொல்கிறதுக்கு நான் தயாராக இருக்கேன். அதுக்குண்டான பதில்களை தேடி பிடித்து இல்லை மேலே கேட்டு உங்களுக்கு நான் பதில் சொல்வதற்கு நான் ரொம்ப பெருமையாக இருக்கேன். ஆனால் நான் ஏற்கனவே கேட்ட பதில் அளித்த விஷயங்களே திருப்பி கேள்வி கேட்டால் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. எத்தனை தடவை ஒன்றையே திருப்பி நான் பேசுவேன் அப்படின்ட்டு. இப்போது ஒரு கேள்வி, பாபுன்னு சொல்லி ஒருத்தர், அவருடைய பெயர், அவர் அந்த கேள்வி கேட்டிருக்கார். என்ன கேள்வி கேட்டிருக்காருன்னா, அவருடைய நண்பர்கள், கிறிஸ்துவ நண்பர்கள், இஸ்லாமிய நண்பர்கள் அவங்களோட பேசிகிட்டு இருக்கும்போது வேதம்னு சொல்கிற இந்து மதத்தின் வேதம் அவுட்டேட்டட், இந்த காலகட்டத்திற்கு அது ஒவ்வாத ஒரு விஷயம், இக்காலகட்டத்திற்கு ஏற்ற மாதிரி இருக்கிற புனித புஸ்தகம் பைபிளும் குரானும் தான் அப்படின்னு அவருடைய நண்பர்கள் வாதாடுகிறார்களாம். நான் என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியலன்னு சொன்னார். இதுக்கு எப்படி பதில் சொல்கிறதுன்னா, ஒப்பிடக்கூடிய விஷயம் இல்லை. இது வேதங்களோடு அவங்களுடைய புனித புஸ்தகங்களை ஒப்பிடுவதற்கு இல்லை, வழியே இல்லை. ஏன்? இது மிகவும் பழமையானதுன்னு சொல்லிக்கிறதுனால மட்டும் இல்லை, அவங்களுடைய புஸ்தகத்தை அவங்களே ஆராய்ந்து பார்த்தால் கூட அதுக்கும் நம்ம வேதங்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். உதாரணத்துக்கு கிறிஸ்துவ வேதம் அப்படின்னு சொல்கிற பைபிள் எடுத்துக்குவோம். இஸ்லாமிய வேதம் என்கின்ற குரான் ஒன்று இருக்குது. இதை பற்றி பேசும்போது ஒன்று எடுத்து பேசுவோம். மற்ற மதத்தை பற்றி பேசுவதற்கு எனக்கு அருகதை இல்லை. அவங்கள பற்றி ஒரு கமெண்ட் அடிக்கிறதுக்கு கூட எனக்கு அருகதை இல்லை. ஆனால் என்னுடைய மதத்தை பற்றி பேசுவதற்கு எனக்கு ரைட் இருக்குது. அதனால் நான் பேசுகிறேன். இதை இஸ்லாமிய வேதம், கிறிஸ்துவ வேதம் அப்படின்னு ஏன் அவங்க இந்த வேதம்ங்கிற வார்த்தையை இழுக்கிறாங்கன்னு தெரியல. அவங்க புனித புஸ்தகம் குரான், அவங்க புனித புஸ்தகம் பைபிள், அதோடு நிறுத்திக்க வேண்டியது தானே. அது என்னத்துக்கு கூட அது போய் கிறிஸ்துவ வேதம், இஸ்லாமிய வேதம்னு இந்த வார்த்தையை எதுக்கு அதோடு சேர்த்துறாங்க? எங்கேயும் உலகத்தில் வேறு எங்கேயும் இருக்காது, தமிழ்நாட்டில் மட்டும்தான் இது மாதிரி இழுத்து வச்சு பேசுவாங்கன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா பைபிளுன்னு சொல்லிக்கிறதுல அவங்களுக்கு பெருமை உண்டு, குரானுன்னு சொல்லிக்கிறதுல அவங்களுக்கு பெருமை உண்டு, அதே போல் வேதம் என சொல்லிக்கொள்வதில் எங்களுக்கும் பெருமை உண்டு. எதுக்காக ரெண்டையும் இணைக்கணும்? இணைக்க வேண்டிய அவசியம் இல்லை. வேதம், வேத் அப்படின்னா சமஸ்கிருதத்தில் வேர்ன்னு அர்த்தம்னு சொல்லுவாங்க. இந்த வேர் எல்லாத்துக்கும் வேர், இந்த பிரபஞ்சத்திற்கே வேர். அதனால தான் அது வேர்ன்னு சொல்கிறது. பிரபஞ்சத்தின் வேர் இது. அதனால தான் சொல்கிறது. நாம் எப்பவும் இந்து மதத்தின் குரான்ட்டோ இந்து மதத்தின் பைபிள்ன்னுட்டோ நம்ம புஸ்தகங்களை சொல்ல போகிறதே இல்லை. அவங்க ஏன் இதை போய் அவங்களுடைய பேரோட நம்ம பேரை ஏன் இணைச்சி பேசுகிறாங்க? அதுவே முதல் தப்பு. பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்களுடைய பெருமைகள் அவங்களுக்கு இருக்கட்டும். பைபிள் அப்படின்னு சொன்னாலே த புக்னு அர்த்தம், அவ்வளோதான். த புக். ஒரு என்சைக்ளோபீடியாவை எடுத்து பார்த்தா த புக் அப்படின்னு, அந்த பைபிள் எடுத்து பார்த்தா புக்குன்னு இருக்கும். அந்த புக்கில் என்ன இருக்கும் அப்படின்னா, இத்தனை பர்சன்டேஜ் அவருடைய கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை சரித்திரம், இத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் தி புக் மற்றவங்க சொன்னது,
புத்திமதிகள், கதைகள், இப்படி அந்த பைபிளை பிரிச்சிடலாம். எத்தனை கதை இருக்குது, வாழ்க்கை சரித்திரம் இருக்குது, அவருடைய அறிவுரைகள் எவ்வளோ இருக்குது, இன்னும் அவருக்கு பின்னால் எத்தனையோ பேர் அவங்களுடைய அறிவுரைகளையும் புத்திமதிகளையும் அந்த பைபிளுக்கு உள்ள எப்படி இணைச்சிருக்காங்க. அந்த பைபிள் முதல்ல எப்படி கிரீக்க மொழியில் வந்தது, அதுக்கப்புறம் லாட்டினில் வந்தது, அதுக்கப்புறம் எத்தனை வருஷம் கழிச்சில் இங்கிலீஷில் வந்தது, இப்படி அதுக்கு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. இப்படியெல்லாம் அதை பார்க்கலாம். இவனா இந்த இந்து மதத்தினுடைய வேதத்துக்கு அந்த மாதிரி ஒரு டேட்டு கூட கிடையாது. இப்படி இருக்கும்போது இதனுடைய ஒப்பிடல் பார்க்கும்போது பைபிளையோ குரானையும் எடுத்துக்கிட்டு அதை படித்து பார்த்தா அதில் வாழும் கலை இருக்கும், வாழ்கிற கலை தான் இருக்கும், பிரபஞ்சத்தை பற்றி இருக்காது. பிரபஞ்சத்தின் அங்கம்னு நம்ம சொல்லி இவ்வளோ பாடுபடுறேன் பாருங்கள், புரிஞ்சுக்கிங்கன்னு, அது நம்ம வேதத்தில் இருக்கும். பிரபஞ்சம் உண்டான கதை இருக்கும், ஆயிரக்கணக்கான ஸ்லோகங்கள் பிரபஞ்சம் உண்டானதை பற்றி ஈவன் நம்ம சமஸ்கிருத வேதத்தில் கூட உண்டு. தமிழ் வேதம் நிறைய பேசுது. இந்த மாதிரி பிரபஞ்சத்தை பற்றியோ பிரபஞ்சம் உண்டானதை பற்றியோ பிரபஞ்சத்தில் இருக்கின்ற பல்வேறு விதமான இயக்கங்களை பற்றியோ நிலைகளை பற்றியோ அந்த புஸ்தகங்கள் பேசாது. நம்ம புஸ்தகம்தான் பேசும். காலத்துக்கு ஒவ்வாது அப்படின்னு சொல்லவே முடியாது. இக்காலத்திலும் அழியாத வார்த்தைகள் தான் வேதம் என்பது. வேதத்தில் ஒன்று இருக்குன்னா அது எக்காலத்துக்கும் பொருந்தக்கூடிய விஷயம். வேதம், அது வேதம், அழிக்க முடியாது. என்றைக்கும் அழிவே கிடையாது அந்த வார்த்தைகளுக்கு. அதனால் அக்காலத்துக்கு இருந்தது அப்புறம் நல்லா இருந்திருக்கலாம், இக்காலத்துக்கு ஒவ்வாததுன்னு சொல்கிற ஸ்டேட்மெண்ட் தப்பு. இக்காலத்திற்கும் அது உயிருள்ளது, என்றைக்கும் பொருந்தக்கூடிய விஷயங்கள் வேதவரிகள். அதனால் அப்படி பிரிக்க முடியாது, அதை சொல்லக்கூடாது. அப்படியே இயேசு கிறிஸ்து பிறந்து அவருடைய அறிவுரைகள் அத்தனையும் அற்புதமான ஒளிமுறைகளும் ஒரு அருள்வாக்குகளும் எல்லாம் இருக்கின்ற அந்த புஸ்தகமும் சரி, குரானில் இருக்கின்ற வார்த்தைகளும் சரி, நீங்கள் பிரித்து பார்த்தான்னா அவங்களுடைய மதங்களில் அவங்க ஒரு கிறிஸ்துவர் பிறந்து இறந்து அவருடைய வாழ்க்கையில் பண்ண பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப அவர் சொர்க்கத்திற்கோ நரகத்திற்கோ போகிறாருன்னா அத்தோட அதனுடைய வேலை முடிந்தது. அவங்க ஆத்மாவை பற்றி கூட பேசவே இல்லை. அவங்க ஒரு ஆவியை பற்றி பேசுவாங்க, ஆத்மான்னு பேச மாட்டாங்க. இப்போ அவங்களும் சோல் அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறாங்க. பைபிள்லையோ குரான்லேயோ சோல் பற்றி கிடையாது, ஆத்மாவை பற்றி கிடையாது. நமக்கு மறுபிறப்பு இருக்குது, ஆத்மா பரிணாம வளர்ச்சி இருக்குது. அதனால் பாவ புண்ணியங்களை எடை போட்டு உடனே நீ சொர்க்கத்துக்கு போ நரகத்துக்கு போன்னு முடிஞ்சிறது இல்லை. மறுபிறப்பில் நீ அனுபவிக்கின்றாய். மறுபிறப்பில் உனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கப்படுகின்றது உன் ஆத்ம பரிணாம வளர்ச்சிக்கு. இப்படியெல்லாம் இருக்கிறதுனால ரெண்டையும் ஒப்பிடுறதுக்கு வழியே இல்லை. ஒரு காலகட்டத்தில் ரொமானியர்கள் உலகத்தை ஆள்வதற்கு தயாரான மாதிரி எங்கே போனாலும் சண்டை போட்டு ஜெயிச்சு அந்த ஊரில் இருந்து நிறைய ஆண்களையும் பெண்களையும் ஒரு ஸ்லேவ்ஸாக கொண்டு வந்தாங்க, அடிமைகளாய் கொண்டு வந்தார்கள் அவங்க ஊருக்கு. ஒரு காலகட்டத்தில் அந்த அடிமைகளுடைய பாப்புலேஷன் ஜாஸ்தி ஆயிடுச்சு, ரொமானியர்களுடைய பாப்புலேஷனோட ஜாஸ்தி ஆயிடுச்சு. வீட்டு வேலை செய்கிறதுக்கு ஒரு அடிமையை கொண்டு வந்துடலாம். அந்த அடிமை நல்லா வேலை செய்கிறா, அந்த பொண்ணு நல்லா ஒழுக்கமாக இருக்கா அதாக இருக்கான்னு சர்டிஃபை பண்ணி இவளை அடிமைத்தளத்திலிருந்து விலக்கினேன்னு அந்த முதலாளி சர்டிஃபிகேட் கொடுத்து அவள் அடிமையிலிருந்து விலக்கலாம், நல்ல முதலாளியாக இருந்தால். அப்படி இல்லைன்னா இந்த அடிமைகளின் பாப்புலேஷனை அடக்கிறதுக்காக கொடூரமாக நடந்துக்கிட்டாங்க. அவங்க ரொம்ப கொடூரமாக நடந்துக்கிட்டாங்க. அந்த கொடூரமாக நடக்கும்போது தான் இயேசுவினுடைய பிறப்பு. மனுஷனாக நினைக்கணும், மனுஷனாக மதிக்கணும், கருணை காட்டுங்க, இப்படித்தான் வந்தார் அவர் எங்கேயுமே பிரபஞ்சத்தை பற்றியும் மறுபிறப்புகளை பற்றியும் ஆத்மாவின் பரிணாம வளர்ச்சியை பற்றியும் அப்படியெல்லாம் அவங்க பேசவே இல்லை.
அவருக்கு அப்புறமா நடந்த சயின்டிஃபிக் இன்வென்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எத்தனையோ சிறந்த சிந்தனையாளர்கள் கலீலியோ மாதிரி வந்து உலகம் உருண்டை தட்டை இல்லைன்னு சொன்னப்போ கூட அந்த மாதிரி ஆளுங்களை சர்ச்சு வந்து அவங்கள தண்டித்தது. எதுக்கும் கொடுக்கல இடம். எந்த ஒரு கடவுளை தவிர, இயேசுவை தவிர வேற எந்த இயக்கமும் பிரபஞ்சத்தில் கிடையாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த மதம்தான் இருந்து மதங்கள். நாம் தான் இத்தனை பிரபஞ்சத்தில் இருக்கின்ற இயக்கங்களை பற்றி பேசுகின்றோம். அவங்கள அந்த மாதிரிலாம் பேசலை, தண்டிக்கப்பட்டார்கள். இந்த உலகத்தில் இந்த மாதிரி ஒரு இயக்கம் இருக்குதுன்னு ஏதாவது ஒரு புதுசாக நீ வந்து சொன்னேன்னா அந்த கிரேட் திங்கர் இஸ் பனிஷ்ட். நியூட்டனோட லா வந்தது, ஆப்பிள் அவர் மூக்கு மேலே விழுந்தது, பூமியின் ஆகர்ஷண சக்தி உணரப்பட்டது. அதை பற்றி பேசினார் அவர் 17th செஞ்சுரியில். அப்போ தான் இதை என்ன பண்ணுறதுன்னு தெரியல அந்த சர்ச்சுக்கு. தே லெட் லூஸ். சரி இதை ஒத்துக்க வேண்டியது தான், வேறு வழி இல்லைன்னு ஒத்துக்கிட்டாங்க. அந்த த லெட் லூஸ்ன்னு எதுக்கு சொல்கிறேன்னா, அதுக்கு அப்புறம் தான் மாடர்ன் சயின்ஸே பிறந்தது. 17வது செஞ்சுரிக்கு அப்புறம் தான் பிரபஞ்சத்தை பற்றி யோசிக்க முடிஞ்சது. அதுக்கப்புறம் தான் அந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற வேரியஸ் இயக்கங்களை பற்றி சிந்திக்க முடிஞ்சது. ஆனால் நம்ம வேதங்கள் அப்படி இல்லை. எக்காலத்திலேயோ, அதுவும் தமிழ் வேதமெல்லாம் லட்சம் வருடங்களுக்கு முன்னால், லட்சக்கணக்கான வருடங்களுக்கு முன்னால் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற இயக்கம் இதெல்லாம் இந்த மாதிரியெல்லாம் இயக்கம் இருக்குது, இந்த மாதிரியெல்லாம் இயக்க நிலைகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு போயிருக்கு. இப்படி இருக்கும்போது எப்படி கம்பேரிசன்? இந்த கம்பேரிசன் எல்லாம் கொடுக்கவே கூடாது. புனித புஸ்தகம், ஆமாம் புனித புஸ்தகம். வணக்கத்துக்குரியது, ஆமாம் வணக்கத்துக்குரியது. நீயும் வணங்கு, நானும் வணங்குறேன். நான் ஒன்றும் அவமானப்படுத்துறதுக்கு வரல எதையும். இந்த கிறிஸ்துவ மதத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய வேதாந்தம், இங்கே வேதாந்தமே கிடையாது, வாழும் கலை தான் இருக்குது ரெண்டு பேருக்கும். இந்த வேதாந்தமோ இல்லை பிரபஞ்ச ஞானமோ அரிஸ்டாட்டலுடைய ஞானம், கிறிஸ்டியானிட்டி அடாப்ட் பண்ணிக்கிட்ட ஞானம், அலெக்சாண்டரனுடைய குரு அரிஸ்டாட்டலுடைய ஞானம். அந்த ஞானத்தை தான் இதை அடாப்ட் பண்ணுது. மற்றபடி அவங்க இயேசு கிறிஸ்துவோ இல்லை அதுக்கு அப்புறம் வந்த எத்தனையோ மத தலைவர்கள் இதை பற்றி பேசவே இல்லை. வாழும் கலையை பற்றி தான் பேசினாங்க. நல்லது பண்ணு, யாழைக்கு ஏதாவது உதவு, ஒரு கணத்தை காமிச்சா இன்னொரு கணத்தை காமி, கணத்தை அடித்தா இன்னொரு கணத்தை காமி, இப்படி கருணை காட்டு, இப்படி வந்தவங்க இவங்க வாழும் கலையைத்தான் பேசினாங்க, பிரபஞ்சத்தை அலசலை. அதனால் நம்ம வேதம், குறிப்பாக தமிழ் வேதம், எக்காலத்திலேயோ சொல்லப்பட்டதாக இருக்கலாம். ஆனால் ஒவ்வொரு வரியும் இக்காலத்திற்கும் உகந்தது. அதை தெரிஞ்சுக்கணும் நீங்கள். அதனால் தைரியமாக சொல்லலாம், மற்ற மதங்கள் வாழும் கலையை போதிக்கின்றன. நம்ம மதம் நம்ம ஆத்மாவின் பரிணாம வளர்ச்சி அடைய அதுக்கு வழி என்னன்னு சொல்லுது. அதுக்கு இருக்கின்ற பிரபஞ்ச நிலைகளையும் பிரபஞ்ச இயக்கங்களையும் எப்படி நாம் ரொம்ப பாசிட்டிவாக நம்மளுடைய டெவலப்மெண்ட்டுக்கு எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுக்கின்ற ஒரு வேதம் அது நமக்கு இருக்கிற வேதம். நம்ம புனித புஸ்தகங்கள் எல்லாம், அதில் இருக்கிற சயின்ஸ் எல்லாம் எக்காலத்திலேயோ சிறந்த சிந்தனையாளர்களால் நமக்காக கண்டுபிடிக்கப்பட்டு நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கின்ற விஷயம். வெறும் வாழும் கலை இல்லை. வெறும் வாழும் கலை நம்ம அம்மா சொல்லி கொடுத்துருவா. காலையில் எழுந்திரிச்ச உடனே பல் விளக்கு, சாமி கும்பிடு, எல்லாம் அம்மா சொல்லி கொடுத்துருவா. யாருக்கிட்டையும் சண்டைக்கு போகாதரா, அமைதியாக இருக்கணும், கற்றுக்கிறதுக்கு போ, பள்ளிக்கூடத்துக்கு போனால் சண்டை போட்டுக்கிட்டு வராத, அடிச்சுக்கிட்டு ஆடாத, எல்லாம் அம்மா சொல்லி கொடுக்குற வாழும் கலை நமக்கு அதுதான். அதை விட்டு வேறு ஒன்றும் கிடையாது. ஆனால் நம்ம மதம் நமக்கு சொல்லி கொடுக்கின்றது நம்ம இந்த பிரபஞ்சத்தின் ஒரு அங்கம். அந்த பிரபஞ்சத்தின் அங்கத்தில் நான் யார் நீ யாருன்னு கேட்குறேன். அங்கே பேசுகிற பேச்சு. இதில் என்ன ஒரு நிகழ்வு நடந்தது இந்த சென்ற வாரங்களில்? என்ன, சான் ஃப்ரான்சிஸ்கோ, யூஎஸில் சான் ஃப்ரான்சிஸ்கோவிலேருந்து ஒரு கிறிஸ்துவ மத போதகர்னு நினைக்கிறேன் நான். அவர் என்னோட பேசினார். உன்னுடைய நிகழ்ச்சிகளை பார்க்குறேன் நான், ரொம்ப பிடிக்குது எனக்கு, உன்னோட நான் கொஞ்சம் நேரம் பேசணும்னு பேசி, நீ பிரபஞ்சத்தில் எங்கேயுமே பயணிச்சிருக்க இல்லையா அப்படின்னாரு.
சொல்லுங்கள் நீங்கள் என்ன, சொர்க்கம் நரகம்னு இருக்கா மேலே அப்படின்னு கேட்டார். மேலே சொர்க்கம் நரகம்னு இருக்கல, அந்த மாதிரி இல்லை. அது உணர்வுபூர்வமாக அறிய வேண்டிய ஒரு விஷயம். நான் ஒரு சின்ன ஒரு கதை சொல்கிறேன்னே அப்படின்னு கேட்டேன் அவரை. சொல்லேன் கேட்கலாமே அப்படின்னாரு. நான் ஒரு புஸ்தகத்தில் படித்தேன் இதை. ஒருவர் இறந்து மேலே போகிறார், நல்லவர், சொர்க்கத்துக்கு போகிறார். பிரபஞ்சத்தில் ஒரு இடத்துல சொர்க்கம்னு போர்டு போட்டிருந்ததா, போய் கதவை தட்டினார். கதவை தட்டினேன், கதவை திறந்தாங்க. திறந்தால் வேற ஒரு மதத்தை சேர்ந்தவர் இருக்கார் அங்கே. என்னன்னு கேட்குறாரு. நான் இந்த மதத்தை சேர்ந்தவன், எனக்கு சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு எனக்கு அனுமதி உண்டுன்னு சொன்னாங்க, அதனால தான் கதவை தட்டினேன்னு. ஓ, நீ உங்களுடைய சொர்க்கம் இன்னும் கொஞ்சம் தள்ளி அங்கே இருக்குது, இது எங்கள் சொர்க்கம், இந்த சொர்க்கத்துக்குள்ளே உன்னால் பூத முடியாது, நீ வர்றேன்னு எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் எதுவும் இல்லை, நீ கொஞ்சம் அந்த பக்கம் போய் லெஃப்ட்டில் போய் ரைட்டில் திரும்பி பாரு, அங்கே இருக்கும் அந்த சொர்க்கம். அங்கே போனால் இது உங்களுது இல்லைப்பா, உங்கள் சொர்க்கம் அங்கே இருக்குது. இந்த மாதிரி இருக்க முடியுமா? இந்த மாதிரி பிரபஞ்சத்தில் எங்கேயும் எங்கேயும் அலையுமா நம்ம ஆத்மா? அப்படியெல்லாம் கிடையாது. அப்படியெல்லாம் ஒன்றும் இடம் போட்டு வைக்கலை யாரும். உணர்வு நிலைக்குள் இருக்கின்ற விஷயம் அது. நீ போய் சூன்யத்தை அடைந்தவுடன், தியானத்தில் சூன்ய நிலையை அடைந்தவுடன் ஒரு ரைட் பவுட்டன் எடுப்ப. எங்கே ரைட் பவுட்டன்? உன்னுடைய உணர்வுக்குள் ஆழ உள்ளே போவ. அந்த உணர்வுக்குள் நீ எல்லாத்தையும் பார்ப்ப. எல்லாம் இருக்கும் உன்னுடைய உணர்வுக்குள். நீ கற்றது அனைத்தும் இருக்கும் உன் உணர்வுக்குள். அந்த உணர்வை அடக்கணும், அந்த உணர்வை எடுக்கணும், அந்த உணர்வை புரிஞ்சுக்கணும். The depth of your consciousness contains everything, the whole of universe. பியூட்டி, அந்த பியூட்டி, அந்த டேர்ன் அரவுண்ட் பண்ணணும். இப்போவே எனக்கு அப்படி தெரியுமே, இப்போவே அந்த நாலேஜ் எனக்கு இருக்க, இப்போவே எனக்கு இந்த உணர்வுக்குள்ளே தான் இருக்குதுன்னு இருக்க அப்படின்னா, தட் இஸ் ஒன்லி யுவர் அக்செப்டன்ஸ். நீ புரிஞ்சுக்கிட்டதை, ஒத்துக்கிட்டதை, நீ உணர்ந்ததல்ல நீ பேசுகிறது. என்ன ஒரு லேடி ஒருத்தி ஃபோன் பண்ணி கேட்டாங்க. நான் நானே பிரபஞ்சம்னு புரிஞ்சுக்கிட்டேங்க, நான் இதுக்கு போயிட்டேங்க, சூன்ய நிலைக்கு போயிட்டேன், இப்போது நான் என்ன பண்ணணும் அப்படின்னாங்க. எங்கே தியானம் கற்றுக்கிட்டீங்கன்னு கேட்டேன். யார்கிட்டையும் கற்றுக்கலைங்க, நானே கற்றுக்கிட்டேன், நானே பண்ணுறேன், அவ்வளோதான் அப்படின்னா. எனக்கு தெரியாதுங்க, எனக்கு தெரியாது என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியாது. நீங்கள் யாருக்கு மூலயமாவது கற்றுக்கிட்டு இருந்தால் அவங்கக்கிட்ட போய் ஏங்க நான் சூன்ய நிலைக்கு போயிட்டேன் என்ன பண்ணுறதுன்னு கேளுங்க. நீங்கள் முதல்ல சூன்ய நிலைக்கு போயிட்டீங்களான்னு யார் உங்களை செக் பண்ணுறதுன்னு. நீங்கள் சொல்லுவீங்க பிரபஞ்சம், நானே பிரபஞ்சம்னு புரிஞ்சுக்கிட்டேன், நானே சூன்யத்துக்கு நிலைக்கு போயிட்டேன் அப்படின்னு சொன்னால் சரி போயிட்டுக்குங்க. அப்போ எங்கே போகிறதுன்னு தெரியாதுங்களே, அங்கேயே கேளுங்க, நீங்களே முயற்சி பண்ணி கண்டுக்கிட்டு போயிடுங்க. ஒருவேளை நான் சொல்லி கொடுத்துருந்து படிக்கட்டு ஏறி போயிருந்தா, ஒவ்வொரு நிலையாக புரிஞ்சிக்கிட்டு அந்த நிலைகளை அடைஞ்சிருந்தா, அந்த புரிதலிலிருந்து இதுக்கு ஒரு விளக்கம் கிடைக்கும். நீங்கள் ஒத்துக்கிட்டு போயிட்டுருக்கிறீங்கிறத புரிஞ்சுக்கணும். உங்களுடைய நீங்கள் அக்செப்டட் த ஃபேக்ட்ஸ், நீங்கள் படித்ததெல்லாம் நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்க, ஒத்துக்கிட்டீங்க. அதனால் நீங்கள் பல படிகளை கடந்து போய் இந்த கடத்துக்கு போயிட்டேன், நான் இதுதான் அது தெரிஞ்சுக்கிட்டேன், நான் புரியுது எனக்கு. பத்தாது. அனுபவம் இல்லா அறிவே கிடையாது. அந்த அனுபவத்துக்கு ஒவ்வொரு படிக்கட்டாக ஏறணும். அந்த அனுபவம் வரும்போது அந்த சூன்யத்தில் என்ன இருக்குது தெரியும், நிச்சயமாக தெரியும். அங்கே போய் எங்கே டர்ன் அரவுண்ட் எடுக்கணும் தெரியும் அங்கே இருக்கும்போது. அதுக்கு தான் கண்ணதாசனுடைய பாடல் அடிக்கடி சொல்லுவேன், அனுபவம் என்பதே நான் தான் என்றான்னு. நான் நிறைய பேசியிருக்கேன். அது பிறப்பில் இருப்பது யாதெனக் கேட்டேன், பிறந்து பாரன இறைவன் பணிந்தான். இறப்பில் இருப்பது யாதெனக் கேட்டேன், இறந்து பாரன இறைவன் பணிந்தான். மனையாள் சுகம் என்றால் யாதெனக் கேட்டேன், மணந்து பாரன இறைவன் பணிந்தான். அனைத்தையும் நான் அனுபவித்தே அறிய வேண்டும் என்றால் ஆண்டவனே நீ ஏன் எனக் கேட்டேன். ஆண்டவன் சிறிது அருகே வந்து அனுபவம் என்பதே நான் தான் என்றான். கேட்டிருப்பீங்க, நிறைய பேர் இதை கேட்டிருப்பீங்க. நிறைய தடவை நான் இதை பேசியிருக்கேன். அனுபவமற்ற உங்களுடைய அறிவு, ஞானம், புஸ்தக அறிவு, புக்கிஷ், படித்ததோ யாரோ சொன்னதை கேட்டவுடனே எனக்கு வந்துருச்சுன்ட்டு
உபயோகமே இல்லை. அனுபவிக்கணும். அப்படிப்பட்ட அனுபவங்களோடு இருந்தால் தான் அது ஞானமாகும். இப்படி சந்தர்ப்பம் கொடுத்து இப்படி ஆழ்நிலையில் உங்கள் உணர்வு நிலையை பற்றி பேசுவது வேறு மதங்கள் இல்லை. நம்ம புனித புஸ்தகங்களில் தான் இதுக்கு எல்லாத்துக்கும் சான்ஸ் இருக்குது. படிக்க முடியும், அனுபவிக்க முடியும், சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஆள் இருக்குது, இதில் இருக்கிற சயின்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஆள் இருக்குது, எல்லாத்துக்கும் ஆள் இருக்குது. அதனால் நான் ஒத்துக்கிறேன், நல்லவனாக இருந்தால் போதுங்க, வேறு என்ன வேணும்? பிரத்தியாருக்கு துன்பம் கொடுக்காது இருந்தால் போதும், அவ்வளோதானே வாழ்க்கையில். வேறு என்ன வேணும்? நீ நல்லவனாயிரு, ஒழுங்காக போய் உன் தொழிலை பாரு, மற்றவங்களுக்கு யாருக்கும் கெடுதல் நினைக்காத, போதுமில்ல, இவ்வளோ தானே வாழ்க்கை அப்படின்னு இருந்தால் இந்து மதம் அத்தோடு நின்றுடலை, அப்படியும் நிறுத்தி இல்லை. உன்னுடைய ஆத்ம பரிணாம வளர்ச்சியை பற்றி திருப்பி 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 சொல்லுது. உன் வாழும் கலை அது ரொம்ப சாதாரணமான விஷயம்னு சொல்லுது. வாழ்கிறாங்களா? அப்படி தான் இந்துக்கள் வாழ்கிறாங்களா? அது வேறு விஷயம். ஒருத்தன் வாழ்கிறானா வாழலையா, அவன் தப்பு பண்ணுறானா தப்பு பண்ணலையா, அதுக்கு யார் தண்டிக்க போகிறா, அதெல்லாம் வேறு விஷயம். மதம் என்ன சொல்கின்றது என்ன, இதைத்தான் மதம் சொல்லுது. நம்மளுடைய மதத்தின் எல்லை விஞ்ஞானத்தின் எல்லை. அதை புரிஞ்சிக்கோன்னு சொல்கிறேன் நான்.